ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ரெட் ஸ்கை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2014 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes இருக்கு. இந்த படத்தை மரியோ வேன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேம் டிக்னேடட், ஷேன் வெஸ்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். 2001 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பைலட்ஸ்க்கு ஒரு கெமிக்கல் பிளான்ட்டை அட்டாக் பண்ணுற ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அதை நோக்கி அவங்க போறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இது ஒரு ஃபேக் கமாண்ட் அப்படின்னு. அதை அவங்க ஃபாலோ பண்ணதுக்காக அவங்க டிஸ்சார்ஜும் பண்ணப்படுறாங்க. அதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ஒன்றும் காணாம போகுது. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா போயிட்டு வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த காணாம போற டிவைஸ் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது அப்படின்றது தெரிய வருது. அதை தடுத்து நிறுத்தத்துக்காக 2 பேரும் கள இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. ஆனா அதை பயங்கரமா கோட் அவுட் இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. குறிப்பா 2 ஹீரோஸுமே தரமா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் அவங்க 2 பேர் கேரக்டர் மட்டும் தான் ஓவரால் டீசெண்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்த படம் மாதிரி தான் தெரியுது. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பல இது பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஆனா விஎஃப்எக்ஸ் சரியா எல்லா படமும் விஎஃப்எக்ஸ் சிஜின்னு தெரியற அளவு தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் அது இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. படம் அது இஷ்டத்துக்கு ஏனோ தானு போகுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.